இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஆகத்தா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய வரலாற்றில் 3ஆவது நூற்றாண்டில் இத்தாலியில் சிசிலி என்கிற பகுதியில் வாழ்ந்தவர் தான் இந்த புனித ஆகத்தா என்கிற மறைசாட்சி. அன்புமிக்கவர்களே, இவருடைய வரலாற்றை நம்ம வாசிக்கிற பொழுது 15 வயதிலேயே இவர் இறைவனுக்கு இயேசுவுக்கு சாட்சியாக மரித்திருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். மிக சிறப்பான விதத்திலே மார்பக புற்று நோயாளிகளுக்கான பாதுகாவலியாகவும் மற்றும் பலாத்காரம் செய்யப்பட்ட இளம் பெண்களுக்கான ஒரு பாதுகாவலியாகவும், விதவைகளுடைய பாதுகாவலியாகவும், திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுடைய பாதுகாவலியாகவும் மற்றும் செவிலியர்களுடைய பாதுகாவலியாகவும் இவர் அறியப்படுகிறார். இந்த புனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற பொழுது மிக இளைய வயதிலேயே தன்னை இயேசுவுக்கு முழுவதும் அர்ப்பணித்த ஒரு வாழ்வு. இவரை பற்றி அறிந்த அரசன் குயின்டஸ் என்பவன் இவரை சிறையில் அடைத்து இவரை ரோமை கடவுள்களுக்கு ஆராதனை செய்ய இவரை வற்புறுத்துகிறான். ஆனால் இயேசுவுக்கு மட்டுமே நான் ஆராதனையும் மகிமையும் செய்வேன் என்று சொல்லுகிற இந்த ஆகத்தாவினுடைய அழகில மயங்கிய அந்த அரசன் குயின்டஸ் இவருக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி இவர் அவனை திருமணம் செய்து கொண்டால் அவரை விடுவித்து விடுவதாக அவன் வாக்களிக்கிறான். இருந்தாலும் என்னுடைய உடல் ஆன்மா அனைத்தும் எனது மணவாளன் இயேசுவுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொல்லி அந்த அரசன் இவருக்கு செய்த அனைத்து கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டு கடைசியில் இயேசுவுக்கு மறைசாட்சியாக மரித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய உடல் முழுவதிலும் இவன் காயங்களை ஏற்படுத்தினான். 2 மார்பகங்களையும் இடுக்கிகளால் வைத்து துன்புறுத்தி சொல்லன்னா வேதனைக்கு இந்த ஆகத்தாவை உட்படுத்தினான். கடைசி வரையில் இயேசுவை மறுதலிக்காத, இயேசுவுக்காக மரித்த ஒரு வாழ்வைத்தான் புனித ஆகத்தாவினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, 15 வயதில் இயேசுவுக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். இந்த உலகத்தினுடைய இன்பங்கள், இந்த உலகத்தினுடைய உறவுகளுக்காக அல்ல அப்படி என்று இயேசுவை முற்றிலும் அன்பு செய்து இயேசுவை பற்றி கொண்டு இயேசுவுக்காக முகமலர்ச்சியோடு தன்னுடைய உயிரை கொடுத்து மறைசாட்சியாக மரித்த இந்த புனித ஆகத்தாவினுடைய பரிந்துரையால் நமது குடும்பங்களில் இருக்கிற இந்த டீனேஜ் மாணவ மாணவிகள், 10 பருவ பிள்ளைகள் இயேசுவை பற்றி கொண்டு ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் கல்வியிலும் உடல் நலத்திலும் அன்றாடம் வளர்ந்திட இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு பெண்ணை பற்றின ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதாவது 20 வருடங்களுக்கு முன்பாக சிறு குழந்தையாக இருந்த நேரத்தில் அரசினுடைய அனுமதியோடு பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிற ஒரு தம்பதியருக்கு இந்த குழந்தை தத்து பிள்ளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். 20-23 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அந்த இளம்பெண் வளர்ந்திருக்கிறார். இருந்தாலும் தன்னுடைய உண்மையான பெற்றோரை தேடி வந்து அவர்களை கண்டு மிக மகிழ்ச்சியோடு அவர்களோடு புகைப்படம் எடுத்து கொண்டதையும் அவர்களோடு அந்த பெண் உணர்வுபூர்வமாக தன்னுடைய நேரத்தை செலவிட்டதையும் காண முடிந்தது. தன்னை வளர்த்தவர்கள், கல்வி கொடுத்தவர்கள், வாழ்க்கையை கொடுத்தவர்கள் வெளிநாட்டவராக இருந்தாலும் உணர்வு பூர்வமாக இவர்கள்தான் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள், இவர்கள்தான் என்னை பெற்றெடுத்தவர்கள் என்று மிகுந்த சிரமத்தோடு ஒரு சின்ன ஃபோட்டோவை மட்டுமே வைத்துக்கொண்டு 3 ஆண்டுகள் தேடி 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 கடைசியில் அவர்களுடைய பெற்றோரை அந்த பெண் கண்டுபிடித்ததை சமூக வலைதளங்களில் பார்த்தோம். தேடலோடு கூடிய அவருடைய அன்புக்கு இறைவன் அந்த பெற்றோரை கடைசியாக முகமுகமாக காண்கிற ஒரு வாக்கியத்தை கொடுத்தார். அதே போல் போன வாரத்தில் நான் செஞ்சி பக்கத்தில் திருப்பலிக்கு சென்றிருந்தேன். திருப்பலியை முடித்து வெளியில் வருகிற பொழுது பலர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். குழந்தைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது ஒரு வயதான பெண்மணி மற்றும் அவருடைய மகள் ஒரு 50 வயது இருக்கும். அவர்கள் இருவருமே என்னிடத்தில் வந்து, ஃபாதர், எங்களுடைய குடும்பத்தில் 13 வருடங்களுக்கு முன்பாக எங்களுடைய மகன் தொலைந்து விட்டான், யாரோ கடத்தி சென்று விட்டார்கள். 13 வருடங்களாக நாங்கள் தேடாத இடமில்லை, வேண்டாத புனிதர்கள் இல்லை. ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நாங்கள் மன்றாடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று 13 வருடங்களுக்கு முன்பாக தொலைந்து போன ஒரு மகனுக்காக கண்ணீர் விட்டு உணர்வுபூர்வமாக அழுததை என் கண்களால் நான் கண்டேன். போன வாரத்தில் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு பிரெஞ்சுக்கார இளைஞரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரிடத்தில் கேட்டேன், படித்த இளைஞர் நீங்கள்,
இங்கே இந்தியாவில் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? சுற்றுலாவுக்கு வந்தீர்களா அல்லது உங்கள் நண்பர்களை யாரையாவது பார்க்க வந்தீர்களா என்று அந்த இளைஞர் இடத்துல கேட்கிற நேரத்தில் அவர் சொன்னார், ஐ ஆம் சர்ச்சிங் த ட்ரூத். நான் உண்மையை தேடி வந்திருக்கிறேன். இந்தியாவில் பல சமயங்கள் இருக்கிறது, மதங்கள் இருக்கிறது, அதில் எங்கே உண்மையான கடவுள் இருக்கிறார் என்கிற தேடலோடு நான் வந்திருக்கிறேன் அப்படி என்று கேட்டு தெரிந்து கொண்டேன். அவர் யார், என்ன சமயத்தை சார்ந்தவர் என்று நான் கேட்கவில்லை. ஆனால் ஒரு 20-25 வயது தக்க அவர் உண்மையை தேடி வந்ததாக, கடவுளை தேடி வந்ததாக, ஆன்மீகத்தை தேடி வந்ததாக என்னிடத்தில் சொன்னார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாமும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். எந்த இடத்துல கடவுளை காண முடியும், எந்த இடத்துல நமக்கு புதுமைகள் நடக்கும், எந்த இடத்திற்கு சென்றால் என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேறும், எந்த இடத்துல உண்மையாகவே கடவுள் இருக்கிறார் அப்படி என்று கிறிஸ்தவ மதத்தில் இருந்து கொண்டே திருமுழுக்கை பெற்று அல்லது தூய ஆவியினுடைய கொடைகளையும் கனிகளையும் பெற்று இயேசுவை ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் உணவாக உட்கொண்டு ஆராதனைகளின் வாயிலாக அவரோடு உறவாடுகிற நமக்கு இன்றும் அந்த உள் உணர்வில் ஒரு தேடல் இருக்கிறது. உண்மையாகவே இறை அனுபவம் எது? உண்மையாகவே எந்த இடத்துல கடவுள் பிரசன்னமாக இருக்கிறார்? அவரை பார்த்து விட முடியாதா? அவரை தொட்டுவிட முடியாதா? அவரை உணர்ந்து விட முடியாதா? அவரால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார சிக்கல்கள் நீங்காதா? அல்லது இறைவனுடைய பிரசன்னம் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் அமைதி கிடைக்காதா? இயேசுனுடைய பிரசன்னம் இருந்தால் எங்களுடைய கணவர் எங்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்து கொள்ள மாட்டாரா? இயேசுவனுடைய பிரசன்னம் இருந்தால் எங்கள் அம்மாவுக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா? அப்படி என்று பல்வேறு தேவைகளோடும் ஏக்கத்தோடும் இன்றும் நாம் இயேசுவை தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட ஒரு தேடலைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசுவை தேடி மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் படகேறி அந்த கரைக்கு சென்ற பிறகு அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எங்கே சென்றாலும் முண்டி அடித்துக்கொண்டு அவர் பின்னே ஓடுகிறார்கள். அவர் தன்னுடைய மேலாடையை தொட்டுவிட மட்டும் அனுமதி கொடுத்தால் போதும். அவர் எங்களை தொட்டு குணப்படுத்த வேண்டிய அவசியமில்லை, அல்லது அவர் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டிய தேவையில்லை. மாறாக அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் நமது ஆண்டவர் இயேசு. அட்லீஸ்ட் போய் அவருடைய மேலாடையினுடைய ஓரத்தையாவது தொட்டு நாங்கள் குணம் பெற வேண்டும் அப்படிங்கிற தேடலோடு இன்றைக்கு மக்கள் இயேசுவை காண, இயேசுவை தொட முண்டியடித்து கொண்டு செல்கிற ஒரு செய்தியைத்தான் நற்செய்தியாக நாம் இன்றைக்கு வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருப்பலியின் வாயிலாக அல்லது மற்ற அருட்சாதனங்கள் வாயிலாக ஒவ்வொரு நாளும் தேடி வரும் தெய்வமாக நமது ஆண்டவர் நம்மிடத்தில் வருகிறாரே, அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோமா? அவருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுகிறதா? விசுவாசத்தோடு தொட்ட அந்த பெண் குணம் பெற்றாலே அந்த பெண்ணை போல விசுவாசத்தோடு நம் ஆண்டவரை உட்கொள்கிறோமா? விசுவாசத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கின்றோமா? விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி அறிந்த தோத்திரத்தை செலுத்துகிறோமா என்கிற அடிப்படையான கேள்விகளோடு தேடி வந்த தெய்வம் என்கிற இந்த வார்த்தைகளை நினைவில் கொண்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் அருட்சாதனங்கள் வழியாய் நம்மை தேடி வரும் இயேசுவை உணர்ந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளையும் குணமளிக்கும் பெரும் மகிழ்வாக உணர்ந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.